ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நாள்தோறும் பகவத்கீதையில் ஆத்ம சம்யம யோகம் இல்லைன்னா யோகாபியாச யோகம் அப்படின்ற அந்த அத்தியாயத்தில் பகவான் பல விஷயங்கள் சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல யோகத்தை எப்படி செய்யணும், எப்படி உட்காரணும், ஆசனம் என்ன மாதிரி இருக்கணும், நம்ம உட்கார்ற நிலை எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வந்த பகவான் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாமும் சொல்லிட்டு வந்தார். நம்ம புலன்களை எப்படி அடக்கணும், மனசை எப்படி அடக்கணும், எந்த மாதிரி சிந்தனை எல்லாம் இருக்கும்ட்டு. பிறகு அர்ஜுனனுக்கு சந்தேகங்கள். சரி கிருஷ்ணா, நீ சொன்னியன்ட்டு இந்த யோகத்தை ஆரம்பிக்கிறேன், ஆனால் ஏதோ சில காரணங்கள்னால அந்த யோகத்தை என்னால் முழுமையாக முடிக்க முடியல, பாதியிலேயே விட்டு போச்சுன்னா அப்போ என்னோடய கதி என்ன ஆகும்? எனக்கு முக்தி தான் கிடைக்குமா, இல்லை ஏதான்னு வேறு மாதிரி நரகம் அது போன்ற உலகங்களுக்கெல்லாம் போயிடுவேனா அப்படின்னு கேட்க பகவான் அதுக்கு சமாதானம் சொல்கிறாரு. நான் சொன்னேன்றனால இந்த ஒரு நல்ல விஷயமான யோகத்தை தொடங்கினதுனால கண்டிப்பாக உனக்கு ஒரு கெட்டகதி ஏற்படவே படாது, இந்த உலகத்துலேயும் சரி வேறு உலகத்துலேயும் சரி. அது மட்டும் இல்லாமல் நீ யோகத்தை தொடங்கினதுனால உனக்கு ஏதான சில ஆசைகள் இருக்கும் அப்படின்னா அதுக்கான அந்த ஆசைகளை அனுபவிக்கிறதுக்காக புண்ணியம் செஞ்சவங்கெல்லாம் எந்த உலகத்துக்கு போவாங்களோ அங்கே போய் நெடுக்காலம் அங்கே இருந்து அனுபவிச்சுட்டு அடுத்த பிறவி எடுப்பேன். அதுலேயும் என்ன பகவான் சொல்கிறாருன்னா, அந்த அடுத்த பிறவியும் நல்ல பிறவியாக நல்ல இந்த மாதிரி யோகம் இது போன்ற விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு நல்ல புண்ணியம் செஞ்சவங்க அந்த ஒரு சூழலில் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நீ பிறப்பெடுப்ப, ஜென்மம் எடுப்ப அப்படின்ற. அதுவும் யோகத்தை கிட்டத்தட்ட முழுமையாகவே முடிக்கிற நிலைமையில் இருந்துட்டு அதிலிருந்து நழுவினவங்களுக்கு ஒரு யோகிகள் இருக்கக்கூடிய அந்த பரம்பரையிலேயே பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றத பகவான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யோகத்தினுடைய சக்தி எவ்வளவு அப்படின்னு, ஏன்னா பல ஜென்மங்களாக செஞ்சுட்டு வர பாவங்களை இந்த யோகம் திரும்ப ஒரு பிறவி எடுக்கிறோம் இல்லையா, அந்த பிறவியில் நம்மளையே அறியாமல் நம்ம யோகத்தை தொடங்க ஆரம்பிப்போம். ஏன்னா போன ஜென்மத்தில் அதை செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த போன ஜென்மத்தில் செஞ்ச அந்த சுவடுகள்லாம் நமக்கு இருக்கும், அந்த ஞானமெல்லாம் அந்த புத்தி சேர்க்கையினால் நம்ம திரும்ப யோகத்தை தொடங்க ஆரம்பிக்க, அப்போது அந்த யோகத்தினுடைய சக்தியினால் அந்த யோகத்தினுடைய பலன்கள்னால நம்ம பல ஜென்மங்களாக செஞ்ச பாவங்கள் எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு பகவான் இவ்வளோ பெரிய விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போது இப்படிப்பட்ட இந்த யோகம் செய்யக்கூடிய ஒரு யோகியினுடைய சிறப்பு என்னன்றது தான் 46வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. तपस्विभ्योऽधिको योगी ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः कर्मिभ्यश्चाधिको योगी तस्माद्योगी भवार्जुन. தஸ்மாத் ஆகையால் யோகி பவ அர்ஜுன, நீ ஒரு யோகியாகவே ஆகணும் அர்ஜுனா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இந்த இடத்துல யோகி அப்படின்னா ஆத்ம அனுபவத்தையே தனக்கு ஒரு ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு, அதாவது ஆத்ம விஷயங்களில் மட்டுமே ஈடுபட்டுக்கிட்டு பற்று இல்லாமல் எதுமேலேயும் ஆசைப்படாமல் கர்மயோகத்தை செஞ்சுட்டு ஆத்ம விஷயங்கள் பற்றியே நினச்சி புலன்கள் எல்லாம் அடக்கி மனசெல்லாம் அடக்கி யோகத்தை செஞ்சுட்டு வராங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு சமதர்சனம் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம போன அத்தியாயத்திலேயே பார்த்தோம். அந்த சமதர்சனம் கிடைக்கும்போது அவங்க ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு மிக அருக போயிடுறாங்க. ஆத்ம சாட்சாரம்னா ஆத்மாவை உண்மையாக உணரக்கூடிய அந்த நிலைக்கிட்டேயே போயிடுற இப்படி ஒருத்தரை தான் யோகி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு யோகி எப்படி சிறந்தவர் அப்படின்னா, தபஸ்விபியனா தபஸ்விகள், இந்த தபஸ் செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தபஸ்விபிய அதிக யோகி, அவங்களோட ரொம்ப சிறந்தவர் யோகி அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்படியா, அப்போ ரிஷிகள்லாம் தபஸ்லாம் செய்கிறாங்களே, அப்போ அதை விட சிறந்தவரான்னா எல்லா ரிஷிகளையும் இங்கே பகவான் சொல்லிடல. கேவலமான தபஸ், அதாவது இப்போ ராவணனும் தான் தவம் செஞ்சுருக்கான், ஆனால் எதுக்காக? வரம் வாங்கி மற்றவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறதுக்காக. அதே போல் ஹிரண்யகசிப்புவும் தான் தவம் செஞ்சுருக்கான், அவனும் அதே போல் தான் வரம் வாங்கி மற்றவங்களெல்லாம் துன்புறுத்துறதுக்காக. அப்படிப்பட்ட தபஸ்விகளை விட ரொம்ப சிறந்தவர் யோகி அப்படின்ட்டு. அடுத்து ஞானிபிய அப்படி மதிஹி அதிகா, அதாவது ஞானிகளை விட ரொம்ப சிறந்தவர் யோகி. இந்த இடத்துல ஞானின்னு சொல்லும்போது வெறும் உலக விஷயங்கள் பற்றின அறிவு மட்டுமே இருக்கக்கூடியவங்கள பகவான் ஞானின்னு சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஞானிகளை விடையும் சிறந்தவர் யோகி அப்படின்னு. அடுத்ததாக கர்மிபியச்ச அதிக யோகி,
கர்மங்களை செஞ்சுட்டு வராங்களே அப்படிப்பட்டவங்களோட கூட சிறந்தவர் யோகி அப்படின்ட்டு. அப்போ கர்மங்கள் செய்கிறத விட சிறந்தவரா? அப்போ கர்மங்கள் செய்கிறது தாழ்ந்ததான்னா இந்த இடத்துல கர்மங்கள்ன்றது ஏதோ ஒரு பலனுக்காக செய்கிறது. ஏன்னா நம்ம கர்மயோகன்றது முன்னாடியே பார்த்துட்டோம், எதையும் எதிர்பார்க்காம தாழ்ந்த பலனுக்காகலாம் இல்லாமல் செய்கிறது தான் கர்மயோகம் ஆகும்னு. அப்போ பகவான் இந்த இடத்துல வந்து கர்மிபியகா கர்மங்களை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ பலனை எதிர்பார்த்து எனக்கு இது வேணும் அதுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படி செய்கிறவங்களை விட சிறந்தவ யோகி, அப்படிப்பட்ட யோகியா நீ ஆக வேண்டும் அர்ஜுனா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்ததாக கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்லி பகவான் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாருன்றதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.